ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் ஃபியூஷன் ஏலியன் அப்படிங்கிற பேரில் 2 ஏலியனை ஒன்றா மிக்ஸ் பண்ணுற நிறைய ஏலியன்ஸை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரே மாதிரியான பவரோட இருக்கிற 2 ஏலியன்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ண ஃபியூஷன் ஏலியன்ஸை தான் ஒரு டாப் 7 லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டபுள் மடங்காக தங்களுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபியூஷன் ஏலியன்ஸ் யாருங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் வாட்டர் ஹசார்ட் அண்டு ஓவர்ஃப்ளோ. ஸோ பென்டனோட அல்டிமேட் சீரிஸில் தான் வாட்டர் ஹசார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் பென்டனோட ரீபோர்ட் சீரிஸில் தான் ஓவர்ஃப்ளோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஏலியனோட ஃபியூஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபியூஷன் ஆகும்போது இந்த ஏலியனுக்கு என்ன விதமான பவர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஏலியனுக்கும் 99% சேமான பவர் தான் இருக்குது. அதாவது 2 பேராலையும் அன்லிமிட்டடாக வாட்டரை உருவாக்க முடியும். ஆனால் நம்ம ஓவர்ஃப்ளோவுக்கு வாட்டர் ஹசார்டை விட கொஞ்சம் பவர் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ நினச்சதுன்னா எனிமியை தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண முடியும், ஹைட்ரோ பிளாஸ்டர் யூஸ் பண்ணி பறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் ஒரு பாறையை தூள்தூளாக நொறுக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தன்னுடைய எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும். அது அந்த ஹைட்ரோ பிளாஸ்டரோட பவர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறையை அப்படியே தூள்தூளாக நொறுக்கிடும், விண்கல்ல கூட நொறுக்கியிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஒரு ஓவர்ஃப்ளோட பவர் அப்படிங்கிறது நம்ம வாட்டர் ஹசார்டை விட கொஞ்சம் அதிகம். ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது இவங்களோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓவர்ஃப்ளோவை விட வாட்டர் ஹசார்ட் ஸ்ட்ராங்கான கேரக்டர். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஃபியூஷன் கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கிரேடும் கூபும் ஒன்றா சேரக்கூடிய ஃபியூஷன் தான். பிகாஸ் இந்த 2 கேரக்டரோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் பவர்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது இவங்க 2 பேருமே லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களால சாலிட் ஃபார்முக்கும் மாற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஏலியன்ஸ்க்குமே பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான பவர் இருக்குன்னு சொன்னல. நம்ம அப்கிரேட் தான் கொஞ்சம் இதில் பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் நினச்சாருன்னா எந்த ஒரு பொருளையுமே அப்சர்வ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர்ஃபுல்லான வெப்பனாக மாற்றிப்பார். ஆனால் இந்த பக்கம் கூப் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடியவே வெப்பனாக யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர். பிகாஸ் இவரோட பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைம் மாதிரி இருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக ஆசிட் மாதிரி ஒர்க் பண்ணும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா யாராச்சும் ஒரு கேரக்டர் நம்ம கூப் கூட சண்டை போடும்போது தன்னுடைய ஆசிட் பவரை யூஸ் பண்ணி எனிமி இவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஈவன் டெக்ரான் ரோபோட்ஸை ஃபர்ஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் டிஃபீட் பண்ண பென்டன் ஏலியனே நம்ம கூப் தான். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியன் நம்ம அப்கிரேடோட ஒன்றா சேரும்போது என்ன ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூபுக்கு ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இல்லைன்னா அவரால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த பவரை அப்கிரேட் கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல ஒருவேளை ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இல்லைனா கூட கூபும் அப்படியே தரையோட தரையாக ஒட்டிக்க மாட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கூபும் அப்கிரேடும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல இந்த அப்கிரேடோட பவர் அப்படிங்கிறது கூபை கொஞ்சம் சேவ் பண்ணுது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இவங்க இன்னும் பவர்ஃபுல்லான டேஞ்சரான வெப்பனாக மாறுவாங்க. தங்களுடைய பாடியை வெப்பனாக யூஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுடைய வெப்பன்ஸையும் தனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஃபியூஷன் கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபியூஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் பிளாஸ்ட் ப்ளஸ் நம்ம ஸ்வாம் ஃபயரு. ஸோ ஹீட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் வந்திருப்பாரு. ஸ்வாம் ஃபயர் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருப்பாரு. ஸோ இந்த 2 கேரக்டரோட பவரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். என்ன ஸ்வாம் ஃபயர்கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். அது ஹீட் பிளாஸ்டால் நெருப்பை மட்டுமே உருவாக்கி எனிமே அட்டாக் பண்ண முடியும். ஸோ நெருப்பை பேஸ் பண்ண பவர் மட்டும்தான் ஹீட் பிளாஸ்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஸ்வாம் ஃபயரால் பார்த்தீங்கன்னா நெருப்பை உருவாக்குறதையும் தாண்டி தான் பாடியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிப்பார். அது ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அது கூட பார்த்துட்டிங்கன்னா இவரால் பிளான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பிளான்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது நம்ம ஸ்வாம் ஃபயருக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வைல்ட் பனியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 கேரக்டர் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஹீட் பிளாஸ்டோட பாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்தும் அவரை சேவ் பண்ணும். ஆனால் ஸ்வாம் ஃபயருக்கு அப்படி கிடையாது. அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது ஹீட் பிளாஸ்டோட அந்த ஸ்ட்ராங்கான அந்த டியூரபிலிட்டி பவர் பார்த்திங்கன்னா ஸ்வாம் ஃபயருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே நேரத்தில் ஸ்வாம் ஃபயரோட அந்த ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட்ஸ் மிஸ் ஆகும்போது அதை ரீஜெனரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே தாண்டி 2 பேரோட அந்த ஹீட் பவருக்கு பார்த்திங்களா அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனிமிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகக்கூடிய ஃபியூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஃபியூஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபியூஷனாகவும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு கேரக்டருக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அப்பியரன்ஸும் பார்க்க கூலாக இருக்குது. அதே நேரத்தில் பவரும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க வர ஃபியூஷன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோன் அண்டு டைமண்ட் ஹெட்டு.
ஸோ குரோமோஸ்டோனுக்கும் டைமண்ட் ஹெட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் சீரிஸில் எக்கச்சக்கமான லிங்க் இருக்கும். பிகாஸ் இவங்க 2 பேருமே பெட்ரோபியா அப்படின்ற ஒரு கிரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குரோமோஸ்டோன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பாடியும் நம்ம டைமண்ட் ஹெட்டோட பாடியும் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைமண்ட் ஹெட்டு கிட்ட இல்லாத சில பவர்ஸ் குரோமோஸ்டோன் கிட்ட இருக்குது, குரோமோஸ்டோன் கிட்ட இல்லாத சில பவர்ஸ் டைமண்ட் ஹெட்டு கிட்ட இருக்குது. அதாவது நம்ம குரோமோஸ்டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸை சமாளிக்க முடியாது, ஆனால் டைமண்ட் ஹெட் நினச்சா வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணவே முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டரோட ஃபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பியரன்ஸும் கூலாக இருக்குது. அதே நேரத்தில் 2 பேருக்குமே வந்து கிறிஸ்டலை பேஸ் பண்ண பவரா சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எலினாக இருப்பாங்க. பிகாஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் அப்படிங்கிறது நம்ம டைமண்ட் ஹெட்டுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும், குரோமோஸ்டோனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃபிசிக்கல் டேமேஜோட அந்த பவருங்கிறத உங்களால் குறைக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பறந்துக்கிட்டே எனிமியை அட்டாக் பண்ணவும் முடியும். கிறிஸ்டல்ஸ் பவர்ஸை மேனிப்புலேட் பண்ணி அதை வச்சு எனிமியை டிஃபீட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட எப்படி வில்கேக்ஸை நம்ம டைமண்ட் ஹெட் வந்து டிஃபீட் பண்ணாரோ அதே மாதிரி லிட்டரலாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டராக பார்த்திங்கன்னா இவங்க மாறிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஃபியூஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஃபியூஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். அப்பியரன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே ஃபேன் மேட் தான், அஃபிஷியலாக வந்து பென்டன் கிரியேட்டர்ஸ் பண்ணல. அப்படி பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபியூஷன் ஏலியன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் எபிசோட்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நாம் 3rd பிளேஸில் பார்க்க போகிற பெஸ்ட்டான ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லாரைட் அண்டு ஜெட்ரே. ஸோ எக்ஸ்லாரைட் பார்த்துட்டிங்கன்னா தரையில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஜெட்ரே பார்த்திங்கன்னா பறக்கிற ஏலியன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்பீடான ஏலியன். ஸோ பறக்கிற ஏலியன்ஸில் நம்ம ஆஸ்ட்ரோடாக்டில் இருக்கார், பிக்சில்லாம் இருக்கார். அதே நேரத்தில் ஓடுற ஏலியன்ஸில் பார்க்கும்போது நம்ம ஃபாஸ்டாக் கூட இருக்கார். ஆனால் நம்ம எக்ஸ்லாரேட் வந்து பறக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற ஏலியன். அதே நேரத்தில் ஜெட்ரே பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய ஏலியன்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பார். இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்கன்னா ஜெட்ரேவோட பறக்கிற பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது கூடவே நம்ம எக்ஸ்ட்ராட்டோட வேகமாக ஓடக்கூடிய பவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டாலே போதும், ஸ்பீடு அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஈஸி ஆகிடும். அதாவது எந்த விதமான ஒரு ஸ்பீடையும் இவங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி ஜெட்டோட பார்த்துட்டிங்கன்னா லேசர்ஸை யூஸ் பண்ணி எனிமையை அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஹைப்பர் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராட்டோட பாடியை வந்து அவரால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இவர் யாராலையுமே தடுக்க முடியாத ரொம்ப ரொம்ப ஸ்பீடான ஒரு ஏலியனாக மாறுவார். பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவரை விட பவர்ஃபுல்லான நிறைய ஏலியன்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஜெட்ரேவும் ஃபாஸ்ட்ராக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராய்ட் தான் நம்ம மைண்டுக்கு முதல்ல வருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பெஸ்ட்டான பென்டனோட ஸ்பீடான ஏலியன் அப்படின்ற இடத்த மட்டும்தான் பிடிக்க முடியும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற பெஸ்ட்டான ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அண்டு பென் வொல்ஃப். ஸோ பென் வொல்ஃப் அண்டு எக்கோ இவங்க 2 பேரோட பவர்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா எக்கோ பார்த்திங்கன்னா எக்கோஸ்ட்ரானிக் பவர்ஸை யூஸ் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய பென் வொல்ஃப்மே வந்து அந்த சோனி பிளாஸ்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரோட பவரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு இவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்பியரன்ஸும் அந்த மாதிரி தான் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பவர் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் கிடைக்கும் போது அது இவங்க 2 பேரும் ஒன்றா ஃபியூஷன் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அதே நேரத்தில் தன்னை மாதிரியே ஏகப்பட்ட க்ளோன்ஸையும் இவங்க உருவாக்க முடியும். ஸோ 2 பேரோட பவரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் எக்கோட பவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு பவராக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட பென் வொல்ஃபோட பவர் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான பவராக இருக்கும். 2மே ஒன்றா மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் கண்டிப்பாக இவங்களோட பவர் அப்படிங்கிறது எனிமிக்கு பயங்கரமான டேமேஜை கொடுக்கும். அதுலேயும் தன்னை மாதிரி எக்கச்சக்கமான க்ளோன்ஸை உருவாக்கி ரொம்ப ஸ்பீடாக இருக்க முடியும். ஏன்னா வந்து பென் வொல்ஃப் வந்து ஒரு மான்ஸ்டர். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். இவருக்கு பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இவரை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய ஆர்மியை உருவாக்கி அவங்கள வச்சு இவர் ஈஸியாக எனிமையாக டிஃபீட் பண்ணுவார். ஸோ மொத்தத்தில் இந்த ஏலியன் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது, ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஷன் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஏலியனுக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபியூஷன் ஏலியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் சில் அண்ட் ஆர்டிக் டுவானா கூட ஃபியூஷன் ஏலியன் தான். பிகாஸ் இந்த 2 ஏலியனோட பார்த்தீங்கன்னா எனிமிஸை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய
பவர் இருக்குது. அதுலேயும் ஆர்டிகோனா தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஏலியன் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகோனால பறக்கவோ இன்டாஜிபிலிட்டி பவரை யூஸ் பண்ணவோ முடியாது. ஆனால் பிக் சில்லால் இந்த 2 பவரை யூஸ் பண்ண முடியும். அதனால் ஆர்டிகோனாவும் பிக் சில்லும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது எப்படி ஒரு ஃபியூஷன் கான்செப்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஃபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா இதால் பறக்க முடியும், ரொம்ப ஈஸியாக எனிமியை ஃப்ரீஸ் பண்ண முடியும், இன்டாஜிபிலிட்டி பவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி நம்ம ஆர்டிகோனா பார்த்துட்டிங்கன்னா எனிமியோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எனிமியை டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பவரையும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனிமிக்கு பயங்கரமான டேமேஜ் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஆர்டிகோனா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஃபியூஷன் ஏலியன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூஷன் கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ஐஸ் டைப் ஏலியனுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான 7 ஃபியூஷன் கான்செப்ட்டுக்கான ஒரு லிஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறையா ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட்லாம் இருக்குது. பிக் சில், அப்புறம் வந்து நம்ம வேபிக்கு அண்ட் அட்டாமிக்ஸ், இந்த மாதிரி ஏலியன்ஸை பேஸ் பண்ண நிறையா கான்செப்ட் கூட இருக்குது. ஆனால் ஒரே மாதிரியான பவர்ஸை பேஸ் பண்ண ஏலியன்ஸை மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் நான் எடுத்திருக்கேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேபி கூட இன்னொரு ஏலியனை ஃபியூஷன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி பவர்ஃபுல்லான ஒரு லிஸ்ட்டு தனியாக நான் மேக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பவர்ஸ் இருக்கிற ஏலியன்ஸ்க்கான லிஸ்ட் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபியூஷன் கான்செப்ட்டை பற்றிலாம் டெய்லியும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.